முன்னாடியெல்லாம் ஒரு 2017-18 காலகட்டத்தில் அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சார்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் 3 ஃபயர் விடுவாங்க. 3 ஃபயர் விட்டுட்டு டிடிவி த மாஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது திமுக ஆளுங்க தான் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, அதிமுக மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டிடிவி அவர்களே காசு கொடுத்து அவரோட பிஆர் டீமை வச்சே இப்படி கமெண்ட் பண்ணி தன்னைத்தானே ஒரு பெரிய லீடராக எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் இல்லை, உண்மையிலேயே பொதுமக்களுக்கு டிடிவி அவர்களுடைய பேச்சு சூப்பராக பிடிச்சிருக்கு. குறிப்பாக மீடியாவை ஹேண்டில் பண்ற விதம், ரஜினிகாந்த் விஜயகாந்த் போன்றவர்கள் சொதப்பிய அந்த ஒரு இடத்தில் டிடிவி ஸ்கோர் பண்றாருன்னு பொதுமக்களே நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு டிடிவியோட ஒவ்வொரு பேட்டிலையும் அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது இந்த டிடிவி த மாஸ் அப்படின்றது டிடிவி தமாஸ் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய அரசியல் களம். நிறைய மீம்ஸ் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருக்கோம். டிசிஎஸ் லே ஆஃப் பண்ணதை விட இபிஎஸ் அதிகம் லே ஆஃப் பண்றாரு அப்படின்ட்டு. பட் அதற்கு காரண காரியம் இல்லாமல் இல்லை. குறிப்பாக தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு புதுவிதமான அரசியலை டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்றவர்களும் தான் எடுத்துன்னு இருக்காங்க. ஜெனரலாக எல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது, அவர்களுடைய ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்குது. ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு அரசியலை தான் எல்லா அரசியல்வாதிகளும் பேசுவார்கள். அதை வச்சுதான் காய் நகர்த்தலாம் நடக்கும். ஆனா இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா, எடப்பாடியை வீழ்த்துவோம், எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை வீழ்த்துவோம், எடப்பாடியை ஆட்சிக்கு வரவிடாமல் பார்ப்போம் அப்படின்றாங்க. இதெல்லாம் சொல்றது மூலமா இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? எடப்பாடி வரக்கூடாது, ரைட்டு. அப்போ உங்களோட சப்போர்ட் யாருக்கு? பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ? இல்ல, ஏன்னா பாஜகவும் அதே அதிமுக கூட்டணியோட இருக்கு. அப்போ இருக்கும் திமுகவே ஆட்சியில் தொடர வேண்டும். அதே திமுக மீண்டும் ஆட்சிக்கு எடப்பாடியை ஒரு வலிமை இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சிதறடிக்க வேண்டும், அதிமுகவை சிதைக்க வேண்டும், பலவீனப்படுத்தி திமுகவை நிரந்தரமாக அந்த ஆட்சி கட்டிலில் உட்கார வைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இவர்கள் 3 பேரும் செயல்படுகிறார்களா அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா? டிடிவியை கூட விட்டுருங்க. ஓபிஎஸ் அம்மாவால் வழிகாட்டப்பட்ட ஒரு தலைவராக, ஒரு சிஎமாக உட்கார்ந்தவர். செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவுடைய பிளானையே அந்த மொத்த டூர் பிளான் ஆகட்டும், மொத்த கேம்பெயின் பிளான் ஆகட்டும், எல்லாத்தையும் மேப் போட்டு கொடுத்து அம்மாவுடைய ஒரு போர்படை தளபதி போல இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். இவர்கள் மீது நாம் அபாண்டமாக பழி சுமத்தி விட கூடாதுல்ல. ஒரு லாஜிக்கலான ரீசன் என்னன்னு பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் என்னப்பா சொல்றாரு? நியாயமா தானே சொல்றாரு. எல்லாரும் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அதிமுக நிச்சயமாக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கணும்னு தானே செங்கோட்டையன் பேசுறாரு அப்படின்ட்டு நீங்க ஒரு லாஜிக்கலான கேள்வி கேட்கலாம். பட் நம்மளுடைய கேள்வி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. யார் யாரெல்லாம் சேர வேண்டும், ஒன்று சேர வேண்டும் செங்கோட்டையன் சொல்றாரு அப்படின்றத பார்க்கணும். ஓபிஎஸ் அவர்களை எடுத்துக்கொண்டால், எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, அதிமுக இப்ப இருக்கக்கூடிய அதிமுக கிடையாது, தேவை என்றால் நான் சின்னத்தை முடக்கும் வரைக்கும் நான் போவேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடியவர் தான் ஓபிஎஸ். சசிகலா அவர்கள் இன்று வரை நான் தான் உண்மையான அதிமுக, என்னுடைய தலைமையிலான அதிமுக, லெட்டர் பேட்ல பாத்தீங்கன்னா அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டுதான் இன்னைக்கு வரைக்குமே லெட்டர் பேட்ல சைன் பண்ணியிருக்காங்க சசிகலா அவர்கள். அதாவது இரட்டை இலையில் ஒரு குழப்பம் உண்டாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட தான் இன்று வரை சசிகலா அவர்களும் இருக்கிறார். பொதுச் செயலாளர் யார் அப்படின்றது நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல, ஒரு சண்டை வரக்கூடிய இடத்துல, ஒரு குழப்பம் வரக்கூடிய அளவு தான் சசிகலா அவர்களுடைய இன்க்ளூஷன் அப்படின்றது இருக்கும். அடுத்ததாக டிடிவி தினகரன் இன்று வரை எடப்பாடி பழனிசாமியை நான் வீழ்த்துவேன், அதிமுகவை நான் வீழ்த்துவேன் ஒரு படி மேல போய் சொல்ற அளவுக்கு வன்ம குடோனாக மாறிவிட்டாரோ டிடிவி தினகரன் அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு. அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தமிழகம் பக்கமே எட்டி பார்க்க விடாமல் அளவுக்கு தள்ளி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா இறந்த பிறகு திடீரென்று கட்சிக்குள்ள துணை பொதுச் செயலாளராக உயர்ந்து அடுத்து சிஎம்ஏ அவர் தான்டா, நான் 18 எம்எல்ஏ தூக்க போறேன், 20 எம்எல்ஏ தூக்க போறேன் அப்படின்ற பயங்கரமான மாஸ் காட்டிய டிடிவி அவர்கள் இன்று அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோளோடு சுற்றி கொண்டிருக்கிறார். இது நிச்சயமாக அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா வேற எந்த சக்தியையும் உட்கார வைப்பதற்கு கிடையாது. நிச்சயமாக திமுகவை மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு வேலையை அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 பேருமே திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும், மறைமுகமாக டைரக்டா பாத்தீங்கன்னா அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஒற்றை குறிக்கோள் இருக்கும்போது இந்த 3வரில் யாரை எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாருன்றதை பார்க்கணும். நிறைய பேர் செங்கோட்டையன் பாஜக கூட விளைய போயிட்டாரு, பாஜக சொல்லித்தான் செங்கோட்டையன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி கற்பனை கதைகள் பேசிருக்காங்க. உண்மையில் பார்க்க வேண்டுமானால் அதிமுகவில் குழப்பம் அப்படின்னு வந்தா இன்றைய தேதிக்கு பாஜகவுக்கு அது லாஸ் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு கொள்கையில் இருக்கக்கூடிய பாஜக
அதிமுகவோட டைரக்டா கூட்டணி வச்சுமா, கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தை டைரக்டா பங்கெடுத்துமா, அப்ப அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை வந்து தம் பக்கம் இழுத்துமா அப்படின்னு பார்த்தா கூட ஒரு லாஜிக்கலான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவை பலவீனப்படுத்தின கடந்த 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகளாவே திமுகவுக்கு தான் பலம் சேர்த்து கொண்டிருக்கிறது பாஜக. ஸோ இந்த நேரத்தில் அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தினால் அதிமுக பாஜக கூட்டணிக்கே தான் அது நெகட்டிவாக முடியும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் போது அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் தெரியாதா? அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட 29 மாநிலங்களின் அரசியலை தீர்மானிக்கும் அமித்ஷா அவர்களுக்கு இந்த ரகசியம் தெரியாதா அப்படின்றத நாமே பண்ணிக்கணும். நிறைய பேர் புலனாய்வு புலிகளாக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஜக அப்படியே அதிமுக வீக் பண்ணி திமுக வெர்சஸ் பாஜகன்ற ஒரு களத்துக்கு கொண்டு வந்துடும், அதுவே பாஜகவை 2வது பெரிய கட்சியாக உட்கார வைத்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக ஆல்ரெடி 3வது இடத்துல தான் இருக்குது, 3வது பெரிய கட்சியாக எஸ்டாப்ளிஷ் ஆகிவிட்டது அப்படின்றத இவங்க யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. பாஜகவை விட்டு அதிமுக தனியாக நின்ற போது 23% ஓட்டு வாங்குச்சு. பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அந்த கூட்டணியோட 18% வாங்குச்சு. அதே என்டிஏ பிளஸ் அதே பாஜக அப்படின்னு சேர்த்தாலே கிட்டத்தட்ட 43% ஓட்டு அவங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். இருக்கிற திமுகவை சேலஞ்ச் பண்றதுக்கு அதுவே மிக பெரும் போதுமான அளவு ஓட்டு. ஆனால் அந்த கன்சாலிடேஷன் நடந்துடக்கூடாது அப்படின்றது யாருக்கு உண்மையிலேயே லாபமாக இருக்கும்னா திமுகவுக்கு தான். ஸோ அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி குழப்பங்களுக்கு முழுக்க காரணம் திமுக தான். ஏன்னா பாஜக எந்த விதமான எஃபர்ட்டும் போடாம வெறும் அரித்மெட்டிக் கால்குலேஷன் மட்டுமே ஜெயிச்சா ஒர்க் அவுட் ஆனாலே அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படியும் இந்த கால்குலேஷன் நடந்துவிடக்கூடாதுன்னு ஊடகங்களும் அதற்கு ஏற்ற வேலையை மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இல்லாத பிரச்சனை அன்னைக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 வருஷத்துல நடந்த பிரச்சனைகளை லிஸ்ட் போடணும்னா போட்டுக்கொண்டே போகலாம். வேங்கைவேல் பிரச்சனை தொடங்கி, லாக்அப் டெத் மரணங்களை தொடங்கி, பரந்தூர் விமான நிலையம் கையகப்படுத்துதல் தொடங்கி, விலைவாசி ஏற்றத்தில் தொடங்கி, இந்த நெல் கொள்முதல் கூட சரியா பண்ணாம விவசாயிகள் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தால் இந்த திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது மலை போல உயர்ந்து நிற்கும். ஆனால் அந்த விஷயங்கள் எங்கேயுமே பேசப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார்கள். அத்தனை நாள் போராட்டம் நடத்தினாங்க தூய்மை பணியாளர்கள், அதை பத்தி நியூஸ் கவரேஜ் பண்ணாம ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்தார் அப்படின்றத வந்து ஒரு நியூஸாக இந்த ஊடகங்கள் போட்டதை வந்து நம்ம பார்க்குறோம். பீகார்ல எலெக்ஷன் நடக்குது அப்படின்றத வச்சு பீகாரோடைய மக்களை எந்த அளவுக்கு கேவலமாக திமுகவினர் பேசினார்கள் அப்படின்றது வந்து மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசினால், இல்ல பீகாரிகள் எல்லாம் இங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்ற செய்தி போடுகிற ஊடகங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது எந்த விதத்திலும் வெளியே வந்து விடக்கூடாதுன்றதுல திமுகவை விட அதிகமாக ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுக இந்த ஊடகங்களை வைத்து ஒரு மறைமுக பிரச்சாரம் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த கட்சிகளுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை பிரித்து வைப்பதன் மூலமாக அந்த எதிர்ப்பு வாக்கு அப்படின்றது ஸ்பிளிட் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. முன்னாடி விஜய் அவர்கள் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஓரளவுக்கு பிரிப்பார் அப்படின்னு கணிக்கப்பட்டது. பட் விஜய் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தாவேகா இல்லாத ஒரு அரசியல் களம் போலதான் இது ஆகிவிட்டது. விஜய் வந்தாலும் அந்த இம்பாக்ட் இருக்குமா அப்படின்றது தெரியல. இன்றைய தேதியில் களம் வந்து ரொம்ப கிளியரா ஸ்பிட்டா இருக்கு. திமுக வெர்சஸ் ஆன்டி டிஎம்கே அப்படின்றது வந்து கிளியரா இருக்குது. ஆன்டி டிஎம்கே அதிமுக பக்கம் மட்டும்தான் கன்சாலிடேட் ஆகி கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இந்த குழப்பம் ஏற்படுத்துவதன் மூலமாக திமுகவுக்கு லாபம் ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோ அதிமுகவை பலப்படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வச்சுக்கலாம், என்னடா இவன் வித்தியாசமா சொல்றானே, அதிமுகவுடைய கோர் ஸ்ட்ரென்த் டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், ஒவ்வொரு பக்கம் அதிமுகவே 4 அணிகளா பிரிஞ்சு இருக்கும்போது எப்படி அதிமுக ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் அதிமுகவுக்கு எதிராக கலக்கக்குரல் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் இப்பொழுது வெளிப்படையாக அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் திமுகவின் கைகூலிகளாகத்தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனாலும் பார்க்கப்படுவார்கள். டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், அதிமுகவினராலேயே துரோகி அப்படின்ற பட்டம் கொடுக்கப்படுவார்களோ அப்படின்ற எண்ணம் தான் இன்று தோன்றுகிறது. இதே நிலைப்பாடை அவர்கள் மாற்றிக்கொள்ளாமல் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கும் பொழுது அவர்கள் துரோகி அப்படின்னு தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் நினைப்பார்கள். இதுவே அதிமுக மீதான அனுதாபத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஹோல்ட் பண்ண வைக்கும். எடப்பாடி மீதான ஒரு அனுதாபத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வர வைக்கும். நிச்சயமாக இது துரோகிகளை களையெடுத்து விட்டு அதிமுகவின் உண்மையான விசுவாசிகளை, உண்மையான தொண்டர்களை வைத்து மட்டும் களம் காணும்போது நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்காக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், அதிமுக இப்படி பிளவுபடுது அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வீக் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.